இது நான் நடக்கவே கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஓகே. ரொம்ப ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. ஆனா நம்ம மைண்ட் செட்ல மெஜாரிட்டி பேர் இல்ல. அடிச்சுக்கட்டும், வியூஸ் பார்க்கலாம், காசு பார்க்கலாங்கிறது தான் மோட்டோவா இருக்காங்க. நம்ம பிரியாணி மேன் போன அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாலாம் போக தேவையில்ல. அப்படி ஒன்றும் ஒரு டேஷுமே இல்லைங்கிறது. ஆனா அரெஸ்ட்டுங்கிறப்ப அது ரொம்ப ரிவர்ஸா இருக்கு. அதுவும் பொண்ணு கேஸ் அப்படிங்கிறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. கண்டிப்பா ப்ரிப்பரேஷன் தான். ஏன்னா சாதாரண விஷயம் கிடையாது, கேஸான விஷயம் இல்லை அது. துணியை தூக்கிட்டு போறதுங்கிறது கொஞ்சம் லைட்டா ஃபேக்கா தான் இருக்குன்னு வச்சுங்களேன். கேமரா முன்னாடி தூக்கு மாட்டிருந்தவங்கிறதெல்லாம் தூக்கு சுருக்கு போறதே கஷ்டங்க. எல்லாரும் தாண்டி தானே வந்திருப்போம். அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது. சுருக்கு போட்டு தூங்கலாம் மாட்டோம், கால் கீழே போட்டுரும். எந்த யூடியூபரையும் யாருமே பெருசா இன்டெலெக்சுவலா பாக்குறது இல்லை. எல்லாம் காமெடி பீஸ் தான், வியூஸ்க்காக கட்டிக்கிட்டு இருக்கு. ஹீரோவா கெத்தா தான் பண்ணிட்டு இருக்காப்ல. நான் பண்ணது தப்பு தான் அவர் சொல்லல, ஒத்துக்கல. எனக்கு தெரிஞ்ச அவருக்கு நிம்மதி கஷ்டம் தான் கிடைக்கிறது. உன் முகத்தை பார்க்க எனக்கு பிடிக்கல, நீ பேசுற டோன் எனக்கு பிடிக்கல, உன் உடம்பு எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஹேட் பண்றவங்க இருக்காங்க. அவங்களுக்கு நீ என்ன விளக்கம் சொல்லுவீங்க? வணக்கம் மக்கள், திஸ் இஸ் பிஜே பிரகாஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். இன்னைக்கு என் கூட இருக்கிற ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னா அருணோதயன் அவர் தான் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு. இப்போ இந்த சோஷியல் மீடியால பல ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்கு. அதை பத்திலாம் இவர்கிட்ட பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம்ண்ணே. வணக்கங்க. மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம். அதாவது என்ன சொல்றது, யூடியூபருக்கும் சண்டை, அது ஊரே வேடிக்கை பார்க்குதுங்கிற மாதிரி தான் போச்சு. ஆரம்பத்துல இது ஏதோ 2 பேர் கொடுக்குற சண்டையா இருந்தது, இர்ஃபான் அவருக்கும் பிரியாணி மேனுக்கும். இப்ப என்ன மொத்த பேர் எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது முதல்ல எப்படி பாக்குறீங்க நீங்க? இது நான் நடக்கவே கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஓகே. ரொம்ப ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. ஆனா நம்ம மைண்ட் செட்ல மெஜாரிட்டி பேர் இல்ல. அடிச்சுக்கட்டும், வியூஸ் பார்க்கலாம், காசு பார்க்கலாங்கிறது தான் மோட்டோவா இருக்காங்க. அந்த மோட்ல நம்மளால பேச முடியல. பிரியாணி மேன் செஞ்சதா ரைட்டு, இர்ஃபான் செஞ்சதா ரைட்டுன்னு என்னால பேச முடியல. 2 சைடும் சரி தவறு 2மே இருக்கு. ஸோ இருந்தாலும் இப்படி அடிச்சுக்கிறதுங்கிறது நியாயமற்ற ஒன்று. இது தேவையில்லாத ஒரு விஷயம் தான். இதை பண்ணாமே அமைதியாக வேற மோட்ல போயிருக்கலாம், இல்லை சாஃப்டா ரோஸ்ட் பண்ணிருக்கலாம். இது தேவையில்லை. புரியுதுண்ணே. அதாவது பிரியாணி மேன் அவர் வந்து அந்த ஃபர்ஸ்ட் அவர் போட்டிருந்த வீடியோலயே கிட்டத்தட்ட அந்த ஒரு பிரச்சனையை 1 வருஷம் கழிச்சு கொண்டு வந்திருந்தாலுமே ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்க டைரக்டா அக்யூஸ் பண்ற மாதிரி, இப்போ கேள்வியா வைக்கிறதுக்கு அக்யூஸ் பண்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. அவர் பண்ணது அக்யூசேஷன் மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் அவர் அந்த 1 வருஷம் கழிச்சு அதை எடுத்துட்டு வந்ததுங்கிறது சரியா இருக்கும். ட்ரெண்ட், வியூஸ், அதுக்கு தான், வேற ஆப்ஷனே கிடையாது. பெரிய ஆளுங்களை யார் ட்ரெண்டிங்ல இருக்காங்களோ அவங்கள தொட்டாதான் நமக்கு வியூஸ் போகும். அதான் ஃபர்ஸ்ட். வேற அதுதான் மோட்டோ. மற்றபடி இர்ஃபான் அடிச்சு காலி பண்ணணும், அவர் லைஃப் ரெப்புடேஷனை காலி பண்ணதுலாம் கிடையாது. வியூஸ் அதுக்கு கை வச்சாப்புல, அது நல்லாவும் போச்சு. அதுக்கு இர்ஃபான் ரிப்ளை போட்டாரு, அதோட அதை முடிச்சிருக்கலாம். இர்ஃபானோட ரிப்ளை கொஞ்சம் ஹார்டா இருந்துச்சு. ஸோ அதுக்கு இவருக்கு ஈகோ இருக்காரு, இவரும் ஒரு ரிப்ளை போட்டாப்புல. அந்த ரிப்ளை ரொம்ப பெருசா இருந்துச்சு, 1.5 மணி நேரத்துக்கு ஒரு ரிப்ளை. அவ்வளவு பெருசெல்லாம் இல்லை. அவ்வளவு பெருசா போட்டு இவன் கெட்டவன் நிரூபிக்க வேண்டிய தேவை கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் அந்த தப்பு இர்ஃபான் சைடு தான் இருக்கிறது தெரியும். ஸோ அது அவருக்கு ஸ்டில் அப்படி விளக்கமான வீடியோ போட்டுமே அவருக்கு அந்த கமெண்ட் செக்ஷன்ல பேக் ஃபயர் ஆயிடுச்சு இல்ல, அதுல ஒரு டவுன் ஆயிட்டாப்ல. அதுதான் ரீசன். அந்த 1.5 மணி நேரம் வீடியோ தான் ரீசன். ஓகே. ஆனா பிரியாணி மேன் போட்டு அந்த வீடியோ 1 மாசம் கழிச்சுதான் இர்ஃபான் ஃபியூ வந்து அதுக்கான ரிப்ளை வீடியோவை கொடுக்குறாரு. அந்த ஒரு மாசம் அந்த ஒரு கேப் இருந்தது. எல்லாருமே கேட்டாங்க, ஏன் உடனே ரிப்ளை வீடியோ பண்ண முடியாதா? அப்படி பார்க்கும்போது இர்ஃபான் அந்த டைம் எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கேங்க. கண்டிப்பா ப்ரிப்பரேஷன் தான். ஏன்னா சாதாரண விஷயம் கிடையாது, கேஸான விஷயம் இல்லை அது. அதுக்கு நீங்க டக்கு டக்குன்னு, ஏன்னா போலீஸ் சைடு ஒரு வெரிஃபிகேஷன் இருக்கும், ஒரு டீடைல் இருக்கும். அதை வச்சு அந்த கேஸ் போயிட்டு இருக்கும். முடிஞ்சால போயிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல. அதுக்கு நீங்க விளக்கம் சொல்றப்ப அந்த கேஸ் அந்த டீடைல் அப்படியே நீங்க சொல்லணும். கொஞ்சம் மாத்தி சொன்னா கூட, ஏன்னா நீங்க ஆல்ரெடி போலீஸ் சொல்லியிருப்பீங்க விஷயத்தெல்லாம், டேட்டா கலெக்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த டேட்டால இருந்து மாறாமையும் தான் சரி தவறு இல்லாத மாதிரியும் ஒரு விஷயத்த ரெடி பண்ணணும்ல. அது உண்மையா பொய்யோ, அது உண்மையா இருந்தாலும் ரெடி பண்ணணும், பொய்யா இருந்தாலும் ரெடி பண்ணணும். ஸோ அப்ப அந்த ப்ரிப்பரேஷனுக்கு தான் அந்த 1 மாசம். அதுதான். ஓகே. ஆனா இர்ஃபான் ஃபியூ வந்து இர்ஃபான் அவர் வந்து டக்குன்னு அந்த இடத்துல நிறைய கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணிட்டாரு. ஓகே. அதுக்கப்புறம் பிரியாணி மேன் அவரும் வந்து கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணாரு. ஆனா இர்ஃபான் தான் முதல்ல யூஸ் பண்ணாருங்கிறத அவர் மெயினா தெரிவிச்சிருந்தாரு. யார் பக்கம் இந்த பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாரு தப்பு நினைக்கிறேன்? அதாங்க, அது கெட்ட வார்த்தைங்க ட்ரெண்ட் ஆயிடுச்சுங்க. கெட்ட வார்த்தை பேசினாதான் கெத்து. இந்த யூடியூபர் கெட்ட வார்த்தை பேசுவார், பயங்கரமா அனுப்புவார், எதுக்கும் பயப்பட மாட்டாருப்பாங்கிற மாதிரி. ஆனா அப்படி கிடையாது. நானுமே பேசிருக்கேன், சுச்சுவேஷன்ல வேற வழியே இல்லை அப்படிங்கிறப்ப ப்ரெஷரப்ப நான் பேசியிருக்கேன். ஆனா அதுக்கப்புறம் புரியுது, இது தேவையில்லாத ஒரு விஷயம் தானே, எதுக்கு கெட்ட வார்த்தை எல்லாம். ஏன்னா கெட்ட வார்த்தை ரோட்ல போறவன் குடிச்சிட்டு தான் பேசுவான். யூடியூப்ல மக்கள் பாக்குறாங்க. எனிஹோ யாரோ ஒரு ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு ஒருத்தவங்க இருக்காங்க. குடும்பத்துக்கும் நீங்க உட்காந்து உங்க ஃபேமிலி கிட்ட பேசுவீங்களா? எல்லாரும் ஃபேமிலி இருக்கீங்க யூடியூபர். உங்க ஃபேமிலியில உட்காந்து இந்த மாதிரி கெட்டது பேசுவீங்களா? பூ வார்த்தை எல்லாம் பேசுவீங்களா? பேச மாட்டீங்கல்ல. அப்ப நீங்க அசால்ட்டா பேசுறீங்க, ஒருத்தன் திட்டுறீங்க, எத்தனை பேர் மட்டும் திட்டுறீங்கன்னா இடையில கேட்கறது யாரு? நீங்க திட்டுறதுன்னு அவனை தான். ஆனா அந்த மக்கள் தானே பாக்குறாங்க, கேட்கறாங்க. சோ அப்ப நான் உங்க முன்னாடி கெட்டதை பேசுவேன். நீங்க என் ஃபேமிலி மாதிரிலாம் கிடையாது. என் ஃபேமிலி கிட்ட நான் பேச மாட்டேன், ஆனா இங்க நான் பேசுறப்ப தாராளமா பேசுவேன் அப்படிங்கிற மூடு தான். இது உங்க ஃபாலோவர்ஸை நீங்க மதிக்கலங்கிறதான் காட்டுது. ஆனா நான் இப்போ இந்த யூடியூப் பக்கம் இது ஆரம்பிச்சு விட்டதுங்கிறது எனக்கு என்ன, பிரியாணி மேன் அவர் வந்து ரொம்ப உள்ளிறங்கி பாடி ஷேவிங்கிறத வந்து அதுதான் எல்லாருக்கும் பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. இந்த வீடியோல எல்லாருமே சொன்னது ஒரு 40 நிமிஷத்துக்கு மேல கரெக்டான ஒரு சில அக்யூஸ் எல்லாம் வச்சிருக்காரு அப்படின்னு. ஆனா அது வரைக்கும் ஃபுல்லா பாடி ஷேவிங். அது கொஞ்சம் ஆடா இருந்தது இல்ல?
அவரே அவர் உடம்பு குறைக்கிற மாதிரி வீடியோ அது போட்டு ஜிம் வீடியோ போட்டு இருப்பாப்ல. ஆனா அதுக்கான வாய்ப்புகள் ஜீரோ. அவர் சாப்பிட்ற சாப்பாடு உடம்புலாம் குறையாது. அதான் உடம்பு லைஃப் லாங் அவருக்கு. ஸோ அப்படி இருக்கப்ப அதை வச்சு ட்ரோல் பண்றதுங்கிறது சிரிப்பா தான் இருக்கு. ஆனா கண்டிப்பா அது பாடி ஷேமிங் கேட்டகரிக்குள்ள வந்துடும். ஏன்னா இப்ப எல்லாருமே அந்த புல்லிங் விஷயங்கள்ல ரொம்ப டீட்டெயிலா இருக்காங்க. ஸோ அப்ப என்ன கண்டென்ட் என்னெல்லாம் பாக்குறது இல்ல. ட்ரோல் பண்றாரா, என்னவா ட்ரோல் பண்றாரு, பாடி ஷேமிங் பண்றாரா அப்படிங்கிறது எல்லாமே கவனமா இருக்காங்க. ஸோ அப்ப இவ்வளவு ஷார்ப்பான பிரியாணி மேன் அதை பண்ணிருக்க கூடாது. இவ்வளோ R&D பண்ணி இதெல்லாம் பண்றாங்கிறது இருக்கக்கூடாது. அண்ட் இதுல இப்ப கைது செய்யப்பட்டாரு. நேற்று யாருமே எதிர்பார்க்கல. நிறைய பேர் எதிர்பார்த்தது ஓகே, இதுக்கப்புறம் இவருக்கு எதிர்ப்பு வரும், ஏதோ ஒரு விஷயம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா அவர் கைது செய்யப்படுவார்னு நீங்க நினைச்சீங்களா? அந்த ஒரு கைது செஞ்ச மேட்டர் நீங்க எப்படி பாக்குறீங்க? என்னன்னா அதுல ஓகே அவர் செஞ்ச தப்பு தான், வார்த்தைகள் பேசிடக்கூடாது, ரொம்ப ஒரு மைண்ட் திடீராப்ல அப்படிங்கிறத நான் பேசியிருந்தேன். ஆனா அரஸ்ட்ங்கிறப்ப அது ரொம்ப ரிவர்ஸா இருக்கு. அதுவும் பொண்ணு கேஸ் அப்படிங்கிறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அதுக்கு நம்ம சப்போர்ட்லாம் பண்ண முடியாது. மீன்ஸ் அவர் சரி நியாயம் இருக்கு இல்ல, அதெல்லாம் நம்ம டீப்பா போக முடியாது. அது என்ன விஷயம் நமக்கு தெரியல, ஏதோ டெய்லர் இருக்கான்னு சொல்றாங்க. ஆனா இது பயங்கரமான பேக் ஃபயர் தான். அவருக்கு சப்போர்ட் பண்றவங்க கூட யோசிப்பாங்க, என்ன ஒரு மாதிரி மாட்டிக்கிட்டான் பொண்ணு விஷயத்துல அப்படின்னு. ஈவன் ஒரு சூசைடல் தாட்டுக்கு போய் எக்ஸ்ட்ரீம் போயிருந்தா கூட அதெல்லாம் இங்க ஃபேவரட் ஆயிட்டு பொண்ணு கேஸ்ல உள்ள போயிட்டான் அப்படின்னு தான் இருக்கு. ஸோ அது கொஞ்சம் கஷ்டம், சங்கடம், அவங்க ஃபேமிலிக்கே சங்கடம். புரியுது. அந்த சூசைட் வரைக்கும் போனதா வந்து அங்க இது பண்ணாரு. லைவ் வீடியோல காட்டுறாங்க, அவங்க அம்மா வந்து இது பண்ணதெல்லாம் எல்லாரும் நினைச்சிருப்பாங்க. இப்ப அது 3 வருஷத்துக்கு முன்னாடியே JK தமிழ் அந்த வீடியோலயே சொல்லியிருப்பாரு, கிளப் ஹவுஸ்ல வந்து சூசைட் பண்றேன்னு என்னமோ சொன்னாரு. நீங்க வந்து இது எமோஷனலா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, அது ஒரு கட்டத்துல நீங்க உண்மையானு நினைச்சாலுமே அது யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. உண்மையாலுமே ஒரு ட்ரோல்ஸ் தான் அந்த டைம்ல அவருக்கு ஜாஸ்தியா வந்துச்சு. யாருமே அவரை வந்து பெருசா எமோஷனலா அதுக்கு சப்போர்ட்டிவா நிக்கல. இந்த ஒரு விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க? எனக்கு ரொம்ப வருத்தமா தாங்க இருந்துச்சு. அதான் நேத்து நான் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட பிறகு எப்படியாவது நம்பர் கிடைக்காதா, அவர் ஃபாலோ பண்ண முடியாதான்னு சொல்லி இப்போ ஒரு சேனல் பண்ணும்போது அவர் நம்பர் வச்சு தான் கால் பண்ணி பார்த்தா சுவிச் ஆஃப்னு வருது, நாட் ரீச்சபிள். ஸோ அவர் அப்ரோச் பண்ண முடியல. நமக்கு ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒரு மனுஷன் போறான் அப்படின்னா அது எண்டாவது சாகுறவங்க அப்படி எது வேணா பண்ணி இறந்துக்குவாங்க. அவர் துணியை தூக்கிட்டு போறதுங்கிறது கொஞ்சம் லைட்டா ஃபேக்கா தான் இருக்குன்னு வச்சுங்களேன். கேமரா முன்னாடி தூக்கு மாட்டிருக்கோங்கிறதெல்லாம் தூக்கு சுருக்கு போறதே கஷ்டங்க. எல்லாரும் தாண்டி தானே வந்திருப்போம். அவ்வளவு ஈஸியெல்லாம் கிடையாது. சுருக்கு போட்டு தொங்கலாம் மாட்டோம், கால் கீழே பட்டுரும். வேலை முடிச்செல்லாம் போட முடியாது. முடிச்சு போற ஸ்ட்ரெஸ்லயே சாக வேணாங்கிற அளவுக்கு ஆயிரும். ஆனா அதே மாதிரி இப்போ இந்த ஒரு பிரச்சனை எல்லாம் நடந்துட்டு போது எந்த பொண்ணு கேஸ் கொடுத்தாங்கன்னா இப்ப வரைக்குமே இல்லை. எல்லா இடத்துலயும் சொல்றது ஒரு வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு பிரச்சனையில பெண் வன்கொடுமை சட்டத்துக்கு கீழே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அவருடைய ஒரு சில டெய்லர் அக்கா வீடியோவா இருக்கட்டும், இர்ஃபான் ஷூ வீடியோவா இருக்கட்டும், அதெல்லாம் டேக் டவுனும் பண்ணிட்டாங்க. 4 சட்டத்துக்கு கீழே வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது பார்க்கும்போது ரொம்ப என்னடா ஆல் ஆஃப் சடன் வந்து திடீர்னு எல்லாம் ஒரு வாரத்துல ஆல் ஆஃப் இப்படி இருந்த மனுஷன் டக்குன்னு சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் கேட்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இல்ல கேட்க கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இப்ப ஏன் மேலுமே கேஸ் போட்டா போடலாம், யார் வேணாலும் கேஸ் போடலாங்க. புரியுது. அதுக்கான ப்ரூஃப் இருக்குங்கிற பட்சத்துல போடலாம். என்னோட பழைய வீடியோஸ் அதெல்லாம் தோண்டி எடுத்து எப்படி பேசியிருக்கான், அவ்வளவு மோசமா பேசியிருக்கான், அவ்வளவு பாடி ஷேமிங் பண்ணியிருக்கான் அப்படின்னு எடுக்கலாம். என்னதையும் எடுத்து கேஸ் போட்டு உள்ள தள்ளலாம். அதெல்லாம் எல்லாராலையும் பண்ண முடியும். அதை ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்கணும். நீங்க ப்ரெஷர் கொடுக்குறீங்க, கவர்மெண்ட்டுக்கு ப்ரெஷர் கொடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா அவங்க அதை பண்ணதான் செய்வாங்க. இது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. சோசியல் மீடியால இப்படி ஒருத்தர் அரெஸ்ட் ஆயிட்டார், அவர் ஒரு யூடியூபர், அவருக்கு ஒரு லைஃப் இருக்கு, சரி ஓகே, அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க, உங்களோட கருத்தை தெரிவிக்கீங்கிறது வேற. இவரை அரெஸ்ட் பண்ணிட்டீங்கல்ல, இவரையே அரெஸ்ட் பண்ணலன்னு இந்த பிளிப்பு அதுக்கப்புறம் மத்த வேற 2 சேனல் எல்லாம் போட்டு இவங்களை எல்லாம் அரெஸ்ட் பண்ணலாம்ல அப்படின்னு கேட்கறதுல எல்லாம் எதுன நியாயம் இருக்கு? இல்ல பிளிப்லாம் நான் என்ன சொல்றது, ஸ்டார்டிங்ல நான் ட்ரோல்லாம் பண்ணிருக்காப்ல, அதுக்கப்புறம் நாங்க பேசி தருக்கோம். இப்போ நல்லா ஃப்ரெண்டு தான் எனக்கு. அரெஸ்ட் பண்ற லெவலுக்குலாம் அவங்க ஆபத்தான நபர்கள் கிடையாது. அப்படிலாம் போக தேவையில்லைங்க. இவன் அரெஸ்ட் பண்ண இவனே அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னா எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி தான் போகணும். எல்லாரையும் ஒவ்வொருத்தரும் அரெஸ்ட் பண்ணிட்டு எல்லாரையும் கடைசி வரைக்கும். ஆனா எல்லாரும் சொல்றது இர்ஃபான் ஷூ தொட்டும் போது கூட இவருக்கு பிரச்சனை வரல, ஆனா வந்து டெய்லர் அக்காவை தொட்டோன்னே பெரிய பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு. இதுல வந்து இப்ப டெய்லர் அக்காவோட வீடியோ தான் இப்ப மேஜர் ரோல் பண்ணிருக்குங்கிறாங்களே, இது எப்படி பாக்குறீங்க? வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த பெண்கள் விஷயம் அது வந்துட்டு போச்சு, வைபா இருந்துச்சு, செம்ம ட்ரிகர்ல இருந்திருப்பாங்க, இவன் என்ன பண்ணலாம்லாம் இருந்திருப்பாங்க. அதெல்லாம் எனக்கு புரியுது. நம்மளும் எல்லாரையும் பேசி தானே வந்திருக்கோம். ஸோ கண்டிப்பா தகதகம் தான் இருக்கும். ஒன்ஸ் உங்களுக்கு கஷ்டமா இருக்க பட்சத்தில் நீங்க ஃபோன் பண்ணி சாரி கேட்டலாம். அவங்களுக்கு விருப்பம் இல்லைங்கிற பட்சத்தில் அந்த வீடியோ ரிமூவ் பண்ணிடலாம். அதோட முடிச்சா அவங்க கூல் ஆயிருவாங்க. ஏன்னா சோஷியல் மீடியா அந்த வீடியோ இருக்க வரையும் தான் அவங்களுக்கு மீன்ஸ் அந்த சேனல் இருக்க வரையும் தான். ஏன்னா ஒரு வீடியோ ஒன்ஸ் அப்லோட் பண்ணாலே பரவி எல்லா சைடுமே கிடக்குன்னு வச்சுங்க, அது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஓ சேனல் என்ன பேசுனியா, அந்த வீடியோ இருக்கக்கூடாது, இல்லைன்னா அவங்க கூல் ஆயிருவாங்க. அதை அவர் பண்ணல. அது போக இப்ப கவர்மெண்ட்டுக்கு எதிராக லிட்டரலி ஒரு மாதிரி பேசிட்டாப்ல. ஸோ அப்ப அந்த ப்ரெஷரை கவர்மெண்ட் சைட்ல இருந்து சேர்த்து போட தான் செய்வாங்க. மீன்ஸ் இவங்க சேர்ந்து கூட கேட்டு இந்த மாதிரி இருக்காம, உனக்கு ஐடியா இருக்காம, இந்த மாதிரி அவன் பேசியிருக்காம, அவன் பண்ணலாமான்னு கேட்டு கூட பண்ணியிருக்க வாய்ப்பு தாராளமா இருக்கு. இந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இதுக்கு நடுவுல இர்ஃபான் ஷூக்கு சப்போர்ட் பண்ணி வரலனாலும் A2D அவரு போட்ட வீடியோ வந்து மிகப்பெரிய வைரல் ஆயிடுச்சு. அது வந்து டோட்டலா பிரியாணி மேன் வந்து பேக் ஃபயர் ஆயிடுச்சு. அதுக்கு முந்தின நாள் தான் அவர் அந்த 1.5 மணி நேரம் வீடியோ போடுறாரு. எதிரே பார்க்காம நந்தா போட்ட வீடியோ வந்து அவருக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு. அந்த ஒரு வீடியோ நீங்க எப்படி பாக்குறீங்க? எனக்கு அதான் சொல்றாங்க சில பேர் வந்து இர்ஃபானுக்கு சப்போர்ட் பண்ணி A2D போடுறாரு அப்படின்னு சொல்லி. எனக்கு அப்படிலாம் தெரியல. அவரோட தாட் ப்ராசஸே வேற, அவர் மூளை வேற மாதிரி இயங்கிட்டு இருக்கு. ஆனா இங்க ஒருத்தன் பாதிக்கப்பட்டிருக்கான்ல இர்ஃபான் மீன்ஸ் நான் பிரியாணி மேல சொல்றேன், பயங்கரமா பாதிக்கப்பட்டு மைண்ட் ஃபக்ல இருக்காருல்ல.
ஸோ எனக்கு தெரிஞ்சு மெஜாரிட்டி பேருக்கு அவர் இந்த இந்த ஸ்ட்ரெஸ்ல இருக்காருன்னு தெரியல, அதனால இறங்கி அடிச்சிட்டாங்க. மற்றபடி பசங்கள் டு பசங்க எதிரியா இருந்தாலுமே குத்த வர போறவனா இருந்தாலுமே மனசு கஷ்டமா இருக்குன்னா உட்கார்றான், ஒரு கீதம் போட்டுட்டு அப்புறம் கூட என்ன பொண்ணுக்குங்கிற மாதிரி தான் பசங்க மெஜாரிட்டி. நான் சொல்றேன் பசங்களை சொல்றேன், பொண்ணுக்கு பத்தி எனக்கு தெரியாது. ஸோ அப்ப அந்த மைண்ட் செட் தான் அவங்க இருந்திருப்பாங்க. தெரியாம கூட வீடியோ மீன்ஸ் டைமிங் மிஸ் ஆகி கூட வீடியோ போட்டுருக்கலாம். அது அந்த மாதிரி நடந்தது மிகப்பெரிய பிரச்சனை, எங்க சர்ச்சையா மாறிடுச்சு. ஆனா இது நடந்துருச்சு. இப்ப சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா A2Dயும் டெய்லருக்காக வச்சு மீம்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, ஒரு அரெஸ்ட் ஆயிருக்கான், சங்கடப்படாம இதைய வச்சு மீம்ஸ் போட்டிருக்கேன். இதுவுமே அப்ப அட்டாக் மாதிரி தானே? அட்டாக் மாதிரி தாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம், யூடியூபர்ஸ்லாம் அவங்க பெரிய பெரிய சினிமா நடிக்கிற நடிகர்களையே இல்ல பெரிய பெரிய அரசியல் தலைவர்களையே ஃபன்னா தான் பாக்குறாங்க. நீ என்ன அரெஸ்ட் பண்ணி ஆட்சி பண்றியா பண்ணிக்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா நீ பண்ற விஷயங்கள் எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கேன். நீ பண்ற எல்லா தப்பும் தெரியும், குடும்பத்தில் நடக்கிற எல்லா தப்பும் எனக்கு தெரியும், உங்க பிள்ளைங்க பண்ற எல்லா தப்பும் எனக்கு தெரியும், உன் பேர பிள்ளைங்க பண்ற எல்லா தப்பும் கூட ப்ரூஃப் இருக்கு எல்லாருக்கிட்டையுமே பாக்குறவங்கள. சோ அப்ப கோமாளிகளா தான் பாக்குறாங்க மக்கள். ஈவன் ஹீரோஸுமே ஒரு சர்டன் பாயிண்ட்ல வந்து ஃபன்னா தான் பாக்குறாங்க. நீங்க சோஷியல் மீடியால பார்த்தா தெரியும்ல, எல்லா ஹீரோஸும் ஈஸியா ட்ரோல் பண்றாங்க. இப்ப எந்த யூடியூபரையும் யாருமே பெருசா இன்டெலெக்சுவலா பாக்குறது இல்லை, எல்லாம் காமெடி பீஸ் தான், வியூஸ்க்காக கத்திக்கிட்டு இருக்கு. ஓகே இவன் என்ன கத்துறான்னு பார்ப்போம், இந்த குரங்க என்ன அழுது பார்ப்போம், அப்படிதான் வீட்டுல உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த செம்மொழி பூங்கா விஷயம் பேசினதுனாலதான் மெஜாரிட்டியா அந்த ஒரு பிரச்சனையில தான் பிரியாணி மேன் வந்து அரசு செய்யப்பட்டிருக்காரு. அது வந்து ஆப்போசிட்டா இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. அது பொலிட்டிக்கல் ரீசனும் உள்ள இருக்கும்னு நினைக்கிறேன். உறுதியாங்க பொலிட்டிக்கல் ப்ரெஷர் தான் அவர் அரெஸ்ட் ஆகிறதுக்கு மிக முக்கியமான காரணம். அது மாதிரி இருப்பாங்க. ஆனா இது இப்போ இவர் அரெஸ்ட் ஆனதை இப்ப எல்லாரும் இர்ஃபானோட சம்பந்தப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு பின்னாடி இவர் கூட இருப்பாருப்பா. ஆனா அப்படி உள்ள இறங்கி அரெஸ்ட் பண்ற வரைக்குமா அந்த ஒரு கிரட்ஜ் போகும்? கண்டிப்பா இருக்கும், கண்டிப்பா இருக்குங்க. மீன்ஸ் நான் இர்ஃபான் இதில் குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவருக்குள்ள ஒரு ஹியூமனிட்டி இருக்குன்னு நான் நம்புறேன். அது சூசைடல் தாட் அளவுக்கு போன ஒரு நபர் அரெஸ்ட் பண்ணலாங்கிறதுக்கு இவர் கீயா இருக்க மாட்டாரு. ஆனா இது எப்படி உண்மையா இருக்கலாம்னா, அவரு ஒரு கார்பரேட் ப்ராடக்ட் தானே, நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காதான் உண்மை, அது அவருக்கே தெரியும் நினைக்கிறேன். ஒரு பிராண்டுக்குள்ள தான் அவர் இருக்காரு. இல்லாட்டி ஒரு சோலோ யூடியூபரால இவ்வளவு தூரம் இவ்வளவு சொபிஸ்டிகேட்டடா டிராவல் பண்ணி போய் அவரோட கண்டென்ட்டை இவ்வளவு அழகா மக்கள்கிட்ட கொடுக்க முடியாது. ஏதாவது பிசிறு தட்டும் நீங்க தனியா பண்றப்ப. ஸோ மிகப்பெரிய சப்போர்ட் இருக்கு, டெக்னிக்கல் சப்போர்ட் இருக்கு, பினான்சியல் சப்போர்ட் அவருக்கு இருக்கு, அவரை வச்சு மேனேஜ் பண்றாங்க. அப்படிங்கிறப்ப அவருக்கு ஒரு சிக்கல் வருது அப்படின்னா அவங்க அந்த கார்பரேட் இப்படிதான் அவங்க டீல் பண்ணுவாங்க அந்த விஷயத்தை. ஆனா இப்போ இதுல இருந்து ஒரு வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு தான் இல்லைங்க. அதாவது வெளியே வந்துட்டாலுமே நிம்மதியா இருக்கணும், அது முதல்ல பண்ண விடுவாங்களா? இல்ல எனக்கு தெரிஞ்சு அவருக்கு நிம்மதி கஷ்டம் தான் கிடைக்கிறது, ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவர் இந்த அலிகேஷனுக்குள்ள போயிட்டு வந்திருக்காருல்ல, இது நசன் இருக்கும் பொண்ணுங்க விஷயங்கிறப்ப. அது என்ன எது உண்மை எது போய்லாம் பார்க்க மாட்டாங்க. பொண்ணுங்க மேட்ரு தப்பானவண்டாங்க, கேவலமானவண்டாங்க, உனக்கு தெரியும்டா அப்போ அப்படின்ட்டு வந்துருவாங்க. ஸோ அப்போ அதுலேருந்து வெளில வரது கஷ்டம், தான் நியாயமானவன் நிரூபிக்கிறது ரொம்ப கஷ்டம். நிரூபிக்க தேவைன்னு வச்சுங்க. ஆனால் ஸ்டில் நீங்க சோசியல் மீடியாவில் மொத்தம் காமிச்சிங்கன்னா திருப்பி காமிக்க தானே வரீங்க. அப்போ இது ஆரம்பிப்பானுங்க, அதுக்குன்னே ஒரு கேங் உட்காந்துருப்பானுங்க வீட்டுக்குள்ள குப்புறப்படுத்தி டைப் பண்றது கமெண்ட். ஸோ அப்போ அதை அவர் ஃபேஸ் பண்ணி அவரும் ஸ்ட்ரெஸ்க்குள்ள போயிட்டாரு. நான் அதான் எல்லா சேனலும் சொல்லிட்டு வர்றதுதான், அவர் நல்லது பண்ணிருக்காரு கெட்டது பண்ணிருக்காரு அப்படிங்கிறதாண்டி எண்டாவது திரும்பி வந்திருக்காரு, ஒரு புரியோட வந்திருக்காருன்னா அதுக்கு ஈவன் இர்ஃபானுமே சேர்ந்து அவர் கம்பேக் கொடுத்தா சப்போர்ட் பண்ணணும், அதான் சரி. இந்த இப்ப சோசியல் மீடியால இந்த ட்ரெண்டுமே ஜாஸ்தி ஆயிடுச்சு, இந்த அக்காக்கள் ட்ரெண்டுங்கிறது. அது என்னடா, ஏன் இப்படி பண்றானுங்க? ஏதாவது எந்த அக்கா கிடைச்சாலும் டிவோர்ஸ்னல் அக்காங்கிறானுங்க, டெய்லர் அக்காங்க, என்ன இந்த அக்கா ட்ரெண்ட் என்னென்ன பண்றது எனக்கு புரியல. நம்ம பசங்க இது ஒவ்வொன்றா பேசலாம், 18% தங்கச்சின்னா ஒரு எமோஷன் இருக்குங்க. தங்கச்சின்னா தங்கச்சி தான், நான் அப்படிதான் பாக்குறேன். இவனுக்கு மெஜாரிட்டியா பாக்குறேன் சிஸ்டர்னா சிஸ்டர் தான், சாரி. ஆனா இந்த அக்காங்கிறது நம்ம முன்னாடி சில படங்கள் பார்த்து வந்திருப்போம், அக்கா நல்லா இருக்காங்களோ அந்த மோட்ல இருக்காங்க. அது பிடிச்சிருக்கு, அக்கா பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ அக்கா, அழகா இருக்கீங்கக்கா, உங்க காது அழகா இருக்கு, மூக்கு அழகா இருக்கு, உதட்டு அழகா இருக்குக்கா, என்னங்கடாங்கிற மாதிரி. அது ஒரு வித்தியாசமான ஆர்கசம் பசங்களுக்கு, அதை அனுபவிக்க பழகுறாங்க. ஏன்னா ஒரு பெரிய ஆன்டிஸ் இருந்தாங்க, இப்ப அதுல இருந்து மாறி அக்காக்களுக்கு வர்றாங்க. இந்த கிரி படத்துல யாராவது அக்காவை இப்படி ரசிப்பாங்க, உண்மையுமே அதான் பண்றாங்க. யார பார்த்தாலும் அக்கா நல்லா இருக்காங்க, அப்படி அவனோட தங்கச்சி ஒரு பொண்ணு வயசு ஆச்சுடா, அக்கால கமெண்ட் பண்ணிருக்க. ஈவன் எல்லா பேசும்போதே கூட டெய்லர் அக்கான்னு தான் சொல்றாரு, அவங்களுக்கு பேராது இருக்குடா, சரி ஓகே. கமெண்ட்ல போய் பார்த்தா அக்கான சொல்லிட்டு அதுக்கு அடுத்து இருக்கிற வார்த்தையில படிக்க முடியாம பண்றாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஆடா இருக்கேன், அது பிடிக்குதுங்க. அதான் சொல்லல, இப்ப ஆண்கள் அப்படின்னா நம்ம கோமாளிகளா பாக்குறாங்க, பெண்கள் அப்படின்னா ரசிக்கக்கூடிய பொருளா பாக்குறாங்க. இந்த பெண் இவ்வளவு நாலேஜா பேசுறாங்களா வாவ் அப்படின்னு பாக்குற பீப்புள் ரொம்ப 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 கம்மி, 1% 2% தான். ஓகே, மற்றபடி கழுத்துக்கு கீழே பாக்குற பசங்க ஆண்கள் தான் அதிகம். ஸோ அது நம்ம ஏத்துக்க வேண்டியதான், அதான் மெஜாரிட்டி, அது ஏத்துக்க வேண்டியதான். ஆனா இந்த பிரச்சனை இப்ப இதெல்லாம் ஆகுது இல்லை, இதுக்கு முன்னாடியுமே கொஞ்சம் ரீசெண்ட் டைம்ஸாவே பார்க்கும்போது இந்த சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸோ இல்ல வந்து ஏதாவது கொஞ்சம் இந்த பிரபலம் ஆகிறவங்க எங்கேயாவது ஒரு இடத்துல அடி வாங்குறத நம்மளால தொடர்ந்து பார்க்க முடியுது. இதுக்கு முன்னாடி டிடிஎஃப் இருந்தாரு, மதனோப்பின்னு ஒருத்தர் வந்து ஒரு தடவை மாட்டினாரு, இப்ப பார்த்தா பிரியாணி. இது முதல்ல எப்படின்னா பாக்குறீங்க, எல்லாரும் கிட்டத்தட்ட மாட்டுறதுன்னு பார்த்தா சிமிலரான விஷயங்கள்ல மாட்டுறாங்க, எப்படின்னு பாக்குறீங்க?
அது மாட்டி தாங்க ஆவாங்க. ஏன்னா இப்ப சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆறீங்கனாலே பெண்கள்கிட்ட இருந்து மெசேஜஸ் வரும். ம். பொதுவாவே சொல்றேன், ஒரு வெற்றி பெற்ற ஆண்மகனை ஃபாலோ பண்றது பெண்களுக்கு பிடிக்கும். ஃபெயிலியரான ஒருத்தனை ரெக்கவர் பண்ணி கொண்டு வர மூடலாம் இப்ப யாருக்கும் கிடையாது. நான் எதுக்கு உங்களோட கஷ்டப்படுங்கிற மூடு தான். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லா இருக்க ஒரு மென்ன பிடிக்குது. அவங்க அன்பு வெளிப்படுத்துறாங்க. ஸோ அப்போ பசங்க வந்து பழகுறாங்க. அந்த அன்போட லிமிட் அவங்க சொல்றாங்க. நம்ம இப்படி பழகுறோம், இல்ல இப்படி பழகுறோம்னு. ஸோ பழகிட்டு கடைசியா எண்டதுலேயே ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தா பிச்சுட்டு தான் போறாங்க. கடைசியில முட்டிக்கும். ஆணும் பெண்ணும் எப்படிங்க சேர முடியும் சந்தோஷமா? முட்டிக்கும். ஸோ அப்படி இருக்கப்ப அந்த முட்டிக்கிட்ட மேட்டர்லாம் ஒரு தெளிவான பொண்ணு அப்படிங்கிறப்ப ஓகே அவன் தான் பேசினா சரியில்லைன்னு போயிடுவாங்க. இல்ல கிரட்ஜ் இருக்கு, கடுப்பு இருக்கு அப்படிங்கிறப்ப பேக்கப் ஸ்கிரீன்ஷாட் வச்சிருப்பாங்க. அதை எடுத்து எப்போ விட்டாலுமே அது ட்ரெண்டிங் தான். ஒரு பையன் ரீச் ஆகி வர்றான் அப்படிங்கிறப்ப அவன் எங்கேயோ ஏதோ ஒரு பிட்ல ஒரு 4-5 டெக்ஸ்ட் மட்டுமே சஞ்சலப்பட்டிருப்பான். ஒரு 2 மணி 1:30 சஞ்சலப்படுவாங்க லைட்டா. ஸோ அது அந்த ஸ்கிரீன்ஷாட் போதும் அவனை காலி பண்றதுக்கு 5 வருஷம் கழிச்சு கூட. ஸோ அதில் தான் மாட்டிப்பானுங்க. எல்லா வளர்ந்த யூடியூபருக்குமே இந்த ரிஸ்க் இருக்கு. அதை தாண்டி தான் வரணும். அவ்வளவுதான். ஆனா அப்படி மாட்டிட்டு அவங்க இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டிடிஎஃப் வாசன் அவர்கள் சிக்காத கேஸ் இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப அடுத்து எனக்கு என்னன்னா அந்த லிஸ்ட்ல பிரியாணி மாதிரி கொண்டு வந்துருவாங்களோங்கிற ஒரு பயம் இருக்கு. ஏன்னா அவர் மேல அத்தனை அலிகேஷன் வச்சிருக்கோம். ஒரே இது கீழே 4 சட்டத்துக்கு கீழே போட்டிருக்காங்க. சோ அடுத்த டிடிஎஃப் வாசனா மாத்திடுவாங்க. இல்ல அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா டிடிஎஃப் வாசன் ஃபேன் பேஸ் ரொம்ப அதிகம். அவர் ஹீரோயிக் மோட்ல இயங்கிட்டு இருக்காரு. நான் கேஜிஎஃப் ராக்கி பாய்ங்கிற மோட்ல இயங்கிட்டு இருக்காப்புல. அது நல்லது இல்ல. ராக்கி பாய் கடைசி என்ன ஆகும் தெரியல படம். ஸோ அது மாதிரி ஸோ இவர் வந்து அந்த மோடு கிடையாது. ஹீரோ மோட்லாம் கிடையாது. நான் விஷயத்த சொல்றேன். நான் வந்து அதிக மக்களுக்கு பிடிச்ச நபர்லாம் கிடையாது. என்னோட ஃபேன்ஸ் என்னோட ஃபாலோவர்ஸ்க்கே என்ன பிடிக்குமான்னு தெரியல. அவங்களே என்ன குறை சொல்றாங்க, திட்டுறாங்க. ஸோ அதான் ஒரு கஷ்டமே. அதனாலதான் அவர் முடிவுக்கு வந்தாரு. ஸோ அப்படி இருக்கப்ப டிடிஎஃப் வாசன் மாதிரி ஒரு கண்ணு முன்னு தெரியாத ஃபாலோவர்ஸ்லாம் அவர் கிடையாது. ஸோ அவங்கள வச்சு அவர் ஹீரோக்கு முன்னாடி ஏங்க மாட்டாரு. அவர் மேலே எவ்வளவு அலிகேஷன் அடுத்துலாம் வராது. எனக்கு அவர் ஆஃப் ஆயிடுவார். கொஞ்ச நாள் பிரேக் எடுத்துட்டு கம்பேக் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். பிரியாணி வேணும். ஆனா டிடிஎஃப் வாசன் அவர் வந்து பாத்தீங்கன்னா திருப்பதி வரைக்கும் போய் எல்லாம் கேஸ் வாங்கிட்டு அவர் வந்து ஹீஸ் நெவர் ஸ்டாப்பிங் மோட்லயே இருக்காரு. எனக்கு என்ன அவர் ஆக்சுவலி அவர் எந்த மாதிரி ஒரு இதுல இயங்கிட்டு இருக்காரு, அவர் படங்களும் பண்ணிட்டு இருக்காரு. அது எப்படின்னா நேரங்காலம் சூழல் அவருக்கு அமைஞ்சிருக்கு. நல்ல விதம் எல்லாம் போயிட்டு இருக்கு. உடல் நலம் நல்லா இருக்கு அவருக்கு. ஏன்னா தேஜஸ் அவை இருக்காப்புல. எங்கேயாவது ஒரு பிட்ல டயர்ட் ஆயிட்டு வீடியோக்காக பெர்ஃபார்ம் பண்ணாங்கிற மோட்லாம் அவர்கிட்ட நான் பார்க்கல. அவர் எப்பவுமே தக அட்ரலின் ரஷ்ல இருக்காரு. ஸோ அதுதான் பண்றாப்புல. அந்த நேரத்தில் நம்ம பண்ற எல்லாம் சரின்னு தோணும். அவர் பண்ற விஷயங்கள்லாம் சிக்கல் இல்லாம அவருக்கு சப்போர்ட்டா தான் கொடுத்துட்டு இருக்கு. ஓகே வீலிங் பண்ணி தூக்கி சொருகி விழுந்து உயிர் பிழைச்சு வந்திருக்காரு. ஆனா ஸ்டில் அதுக்கு அப்புறமே அவர் தன்னை ஹீரோவா கெத்தா தான் பண்ணிட்டு இருக்காப்புல. நான் பண்ணது தப்பு தான் அவர் சொல்லல, ஒத்துக்கல. ஸோ அந்த மோட்ல இருக்காங்கிறப்ப அவரு இது ரொம்ப ஆபத்தான மோட் இளைஞர்களுக்கு. இந்த பீரியட் தான் ரொம்ப ஆபத்து. இங்கதான் நிறைய தப்பு பண்ணுவாங்க. அவர் பண்ற தப்பெல்லாம் சேஃப் பிளேல தப்பிச்சுட்டு இருக்காரு. நேரம் காலம் சூழல எங்கேயாவது மாட்டினார்னா சரியான லாக் ஆயிரும் லைஃப் மொத்தமா. எஸ் கம்பேக்கே கொடுக்க முடியாது. இந்த பிரச்சனை எப்பவுமே எல்லாருமே பிரியாணி மேன் அவர்கிட்ட வந்து கேட்டது, உங்களை நீங்க ரோஸ்ட் பண்றீங்க, உங்களை திருப்பி யாராவது ட்ரோல் பண்ணாலும் ஏதாவது சொன்னா அக்செப்ட் பண்ணல, அப்புறம் அதுக்கு உட்காந்து ஃபீல் பண்றீங்கன்னு கேட்டாங்க. இந்த சைடு வந்து எல்லாருக்கும் இந்த பிரச்சனைனா இர்ஃபான் வியூ ஏன் வந்து இப்ப வரைக்கும் பிரச்சனை சிக்கல. அதனால அடுத்த பிரச்சனை சிக்கலைங்கிறது எதனால எங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கு, எனக்கு அதான் புரியவே மாட்டேங்குது. இர்ஃபான் வியூஸ் ஏன் சிக்க மாட்டேங்கிறாருங்கிறாங்க. எது உங்களுக்கு அவர் சிக்கலன்னா என்ன பிரச்சனை அப்படிங்கறது தான் என்னோட கேள்வியா இருக்கு. அது என்ன மைண்ட் செட்? வளர்ந்த ஒருத்தவன் கஷ்டப்படுறத பாக்குறதுக்கு மக்களுக்கு பிடிக்குதுங்க. இப்ப இப்படி மாத்திட்டானுங்க மக்களை. அது ரீசெண்டா அதுவுமே பார்க்க முடிஞ்சதுன்னு. இப்போ இவங்களே தான் இந்த விஜே2 விளாக்ஸ்ங்கிறத ரொம்ப அதாவது எல்லாருக்குமே ரிலேட் ஆகுது அப்படி இப்படின்னாங்க. ஒரு பாயிண்ட் எட்டும் போது அவங்களே போட்டு அடிக்க ஆரம்பிச்சாங்க. என்ன இவங்க இது பிரச்சனையே மாட்டலையா, சரி பிரச்சனை மாட்டல நம்மளே ஒரு பிரச்சனை இழுத்து விடுவோம்னா அவங்களே போட்டு அடிக்கிறாங்க. இவங்களே தூக்கி விட்டு இவங்களே அடிக்கிறதுல என்னென்ன நியாயம் இருக்கு? அது மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் நான் சொல்றேன்ல, இப்ப ஒரு யார் வளர்ந்தாலுமே ஹேட்டர்ஸ் தானா உருவாயிருவாங்க. எல்லாருக்கும் எல்லாரையும் பிடிக்கணுங்கிற தேவையே கிடையாது. ரீசனே இல்லாம உன் முகத்தை பார்க்க எனக்கு பிடிக்கல, நீ பேசுற டோன் எனக்கு பிடிக்கல, உன் உடம்பு எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஹேட் பண்றவங்க இருக்காங்க. அவங்களுக்கு நீ என்ன விளக்கம் சொல்லுவீங்க? ஆனா இப்போ சோசியல் மீடியா போற பார்க்க பார்த்தா யாருமே தப்பிக்க முடியாது. நம்ம பிரியாணி மேன் போன அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாலாம் போக தேவையில்ல. அப்படி ஒன்றும் ஒரு டேஷுமே இல்லைங்கிற ஒரு ப்ரெஷரும் கிடையாது. எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி வந்துடலாம். யாரும் இங்கே கத்திட்டு குத்த போறது கிடையாது. அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அட்டாக் பண்ணுவாங்க, ஒரு பீரியட்ல போயிடுவானுங்க. சில சமயம்லாம் இப்போ ஒரு பிரியாணி மேன் கம்பேக் கொடுத்தாருன்னா அவருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு முன்னோட இப்போ அதிக ஆட்கள் இருக்கான்னு நான் நம்புறேன். பண்ணுவாங்க, மக்கள் ஓரளவு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால லிமிட்டா இருக்கிறது நல்லது. இந்த ஒரு இன்டர்வியூக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நன்றி. ஹாப்பி எண்டிங் நடக்கணும், அவ்வளவுதான்.